மற்ற இடத்துலலாம் நடக்கலை, இங்கே ஏன் நடந்துச்சுன்னு சொல்கிறது இல்லை. அப்போ அந்த இடத்துல நடக்கணும்னு நினைக்கிறீங்களா? அந்த இடத்துல ஏன் நடக்கலைன்னு நினைக்கிறீங்களா? இங்கிருந்து பறந்து போகிற அந்த வெளிநாட்டுக்கு போகிற அந்த குஜராத்லேருந்து பறந்து போகிற விமானம் மட்டும் ஏன் வெடிச்சதுன்னு கேட்பீங்களா? சொல்லுங்க, அப்படி கேட்பீங்களா? எல்லாரும் போகிற பேருந்து விபத்துக்குள்ளால இந்த பேருந்து மட்டும் ஏன் விபத்துக்குள்ளாச்சுன்னு கேட்பீங்களா? அப்படி கேட்குறதே தப்பு. எல்லா கூட்டத்திலையும் மயங்கி விழுந்தாங்க, இதுலேயும் மயங்கி விழுந்தாங்க. நெரிசலாக இருந்தனால மிதிச்சு அது காயம்பட்டு இறந்து போயிட்டாங்க. அதுதான் மூச்சு திணறல் ஏற்படும். ஆள் புகுந்தாங்க, கத்தியால் குத்துனாங்கன்னா மருத்துவமனையில் போய் பார்த்தேன். ஒருத்தர் கூட கத்தியால் கீறின காயத்தில் வந்து படுத்திருக்கலையே. காலில் கையில் காயம், கழுத்தில் காயம், எல்லாம் மிதிச்சது. அவங்களே சொல்கிறாங்க, மயங்கிட்டோம், கீழே விழுந்தோன்னா மிதிச்சுட்டாங்க. சில பேர் நாங்கள் போகிறோன்னா இல்லை தலைவர் வந்துடுவார், நில்லுங்க நில்லுங்கன்னு எங்களை நிறுத்திட்டாங்க. அதில் நெரிசலில் சிக்கிட்டோம், மயக்கம் வந்துடுச்சு, இதான் சொல்கிறாங்க. ஏன்னா காலையிலேருந்து சாப்பிடல, நீர் அருந்தலை. தம்பிகிட்டே கேட்குறாரு, தண்ணியை தூக்கி போடுங்க அப்படின்னு. ஒருத்தர் தேவைக்கு போடுறாரு. அப்போ சுற்றி இருக்க எல்லாருக்கும் தாகம் தானே. பேசும்போது அந்த வலியை இவர் கடத்தியிருக்கணும், ரொம்ப உருக்கமாக கடத்தியிருக்கணும். அது செய்யலை. இப்போ நம்ம பேசுகிறோம், மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு சட்டப்படி நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு இருந்தால் என் மேலே எடுங்க. என்னை நம்பி வந்தவர்களை, என் உடன் இருக்கிறவர்களை நீங்கள் கைது செய்ய வேண்டாம், அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கலாம். இதுக்கு நான் தான் பொறுப்பு, என் மேலே நடவடிக்கை எடுங்க. இப்படி தான் பேசியிருக்கணும்.